வெல்கம் பேக் டு மை சேனல் ஜிஎம்ஆர் கிராஃப்ட் vlog. இன்றைக்கி வந்து என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து வாஷிங் மிஷினில் வந்து இந்த விங்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து போயிடுச்சு. அதனால தான் ரிப்பேர் பார்க்கறதுக்கு வந்து ஆள் வந்திருக்காங்க. அதனால நான் என்னால் முடிஞ்ச அளவு இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணுறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் போகலாம். ஃபஸ்ட்டு வந்து வாஷிங் மிஷினில் அந்த மேல் பாட்டை வந்து கழட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த ஸ்டோனு, அந்த ட்ரம்மு. வாஷிங் மிஷினை கழட்டின பிறகு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அது வெறும் இந்த ட்ரம்மு தான் அதில் மெயினு. இந்த ட்ரம் இல்லைனா வாஷிங் மிஷினை வெயிட் இல்லை, அவ்வளோதான். சரி பார்க்கலாம். இந்த ஸ்பேனை வச்சு இந்த ஸ்க்ரூவெல்லாம் கட்ட போகிறாங்க. கலட்டினா அந்த ஸ்டோன் வந்துடுது. நான் நினச்சேன் அந்த அங்கிள் வந்து ஏதாச்சும் யூஸ் பண்ணும்போது அந்த வாஷிங் மிஷின் சப்போர்ட்கெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. நான் நினச்சேன் இந்த கலட்டுறதெல்லாம் மறந்துட்டேன். நான் நினச்சேன் அவங்க வந்து ஏதாவது பார்ட்ஸ் கொண்டு வந்து ஏதாவது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நான் நினச்சேன். கடைசியில் பார்த்தா அந்த அங்கிள் கடைசியில் ஃபிட்டிங் போது தான் நான் பார்த்தேன் வாஷிங் மிஷினில் உள்ள பார்ட்ஸ் தானே. இப்போ அதெல்லாம் கழட்டிட்டாங்க. இப்போ அடுத்து என்னென்னா, இங்கே அந்த மேலே பாடி ஃபினிஷிங் கவர் இருக்கு இல்லையா, அதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா அந்த ட்ரம்மெல்லாம் வந்து கலட்டினாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த அடியில் வந்து நம்ம எமர்ஜென்சி பைப் இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி விட்டாங்க. அவ்வளோ சோப்பு தண்ணி இந்த இதெல்லாம் வந்துச்சு, மண் இதெல்லாம் வருது. நம்ம வாஷிங் மிஷினுக்கு வந்து எப்போவுமே பவுடர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, லிக்விட் தான் யூஸ் பண்ணுமா. ஏன்னா அது பவுடர் நம்ம வந்து யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் அந்த ஃப்ரண்ட்டில் உள்ள அந்த பாடியில் உள்ள அந்த பெயிண்டிங் வந்து எப்படின்னா ஒரு துரு பிடிச்ச மாதிரி மண்ணாக வந்து கீழே விழுந்துருமா. அதனால் நம்ம லிக்விட் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாடி எல்லாத்தையும் கழட்டிட்டாங்க. கழட்டி முடிச்சிட்ட பிறகு அடுத்து இந்த ரைட் ஸ்டோன் லெஃப்ட் ஸ்டோன் இது இருக்குது, இதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ட்ரம் வந்து கழட்டிட வேண்டியது தான். இப்போ ரைட் ஸ்டோனை வந்து கழட்டிட்டு இருக்காங்க. கழட்டிட்டு அடுத்து லெஃப்ட் ஸ்டோனையும் கழட்டிடுவாங்க. இப்போ அடுத்து வந்து என்னென்னா, அது அடியில் அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இப்படி தான் க்ளீன் பண்ணணுமா. இந்த மாதிரி இருக்கிற வாஷிங் மிஷினுக்கு எல்லாமே இன்வெர்ட்டர்னால நம்ம க்ளீன் பண்ணோன்னா அந்த இடத்துல வந்து எப்போவுமே அந்த சோப்பு காரை வந்து அந்த மாதிரி படியாமல் இருக்கும். இப்போ வந்து ட்ரம்மை வந்து கழட்டிட்டாங்க. அதுதான் இது இப்போ ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் மைண்டே விழுந்துருவீங்க. இவ்வளோ அழுக்கு நம்ம யூஸ் பண்ணுற அந்த பவுடர், அதுக்கப்புறமா அதில் உள்ள டஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக படியுது. எவ்வளோ அழுக்கு! இதெல்லாம் கழுவும் போது அப்படி இது நம்ம கையெல்லாம் சும்மா தேய்ச்சாலே போக மாட்டேங்குது. அந்த அங்கிள் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி என்னமோ கொண்டு வந்திருந்தாங்க, அதை வச்சு தேய்ச்சி தான் எடுத்தாங்க. இந்த பார்ட்ஸ் தான் எங்களுக்கு வந்து போய்ட்டு இருந்தது. இந்த விங்ஸ் மாதிரி இருக்குல்லையே தான், அது புதுசு பார்த்துருப்பீங்க. இது வந்து பழசு. இதை வந்து நெருப்பு போட்டு எடுக்கிறாங்க. இது நெருப்பு போட்டு எடுத்துகிட்டு நம்ம அடுத்து வந்து புது பார்ட்ஸ் தான் வந்து மாட்டோம். இந்த மாதிரி நம்ம 3 சைடு பண்ணிட்டாங்கன்னா எடுத்துடுறாங்க. இதான் அந்த புது விங்ஸை அந்த அங்கிள் வந்து காட்டுறாரு. அடுத்து வந்து நான் என்ன பண்ணுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த இடத்த வந்து லைட்டாக எடுத்துகிட்டு க்ளீன் பண்ண சொன்னாங்க. அதனால லைட்டாக நான் பெருகிட்டு இருந்தேன். பெருக்கிட்டு வாஷிங் மிஷினை வந்து அங்கே வச்சிடணும். ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு அம்மா அந்த அங்கிள் ஸ்டாண்டெல்லாம் வச்சுட்டு வாஷிங் மிஷின் வச்சார். ஓகே, இப்போ அந்த அங்கிள் வந்து முடிச்சிட்டாரு. நாங்கள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ அந்த அங்கிள் வந்து ஃபிட் தான் பண்ண போகிறாரு. வாங்க நம்ம ஃபிட் பண்ணலாம். பாருங்க எவ்வளோ இருந்த அழுக்குக்கு நாங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணியிருக்கோம் நீங்களே பார்த்துருப்பீங்க. இதுவே நம்ம க்ளீன் பண்ணனால நம்மளுக்கு வந்து 1200 rupees வந்து லெஸ்ஸு. நம்ம பண்ணியிருந்தோன்னா அதுக்கு வந்து அது எக்ஸ்ட்ரா சார்ஜ் நம்ம பண்ணியிருக்கணும். ஓகே, இந்த மாதிரி தட்டி மாட்டியாச்சு. இந்த மாதிரி ரவுண்டு இருக்கான், ஃபினிஷ் பண்ணியாச்சுன்றாங்க. அதை புதுசையும் வந்து சும்மா செட் பண்ணியிருக்கான்னு ஸ்க்ரூ போடுறாங்க. சைடில் இருக்குது ஸ்க்ரூ. நான் நினச்சேன் அந்த சூடாக இருக்கும்போது மேலே அந்த உள்ளதான் ஸ்க்ரூ இருக்குதுன்னு நினச்சேன். அந்த டஸ்ட்டுனால தெரில, இப்போ தான் தெரியுது அந்த அங்கிள் இங்கே மாட்டுறாரு.
உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ வந்து இன்னொரு வாஷிங் மிஷின் வந்து வீடியோ வந்து வருது. அதில் வந்து நம்மளுக்கு எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி ட்ரம் வாஷ் வந்து நம்ம கொடுக்கணும் அந்த வீடியோ தான் அந்த அங்கிள் ஃபார்மேட் சொல்லிட்டு போனாங்க. அந்த ஃபார்மேட் தான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கடுத்து இன்னொரு வீடியோ வரும். அது என்ன வீடியோன்னு நான் சொல்லலை. அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு அந்த ட்ரம் வாஷ் வீடியோ வந்து வரும். சரி ஓகே, இப்போ தான் நம்ம வந்து ஃபிட் பண்ணியாச்சு. எல்லாத்தையுமே செட் பண்ணிவிட்டு இந்த ட்ரம் ஸ்க்ரூலாம் போட்டுட்டு நம்ம அடுத்து வந்து வாஷிங் மிஷின்குள்ளே வந்து ஃபிட் பண்ணிட வேண்டியதான் அந்த ட்ரம்மில். அதுதான் இப்போ வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ரைட் ஸ்டோன் லெஃப்ட் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை வந்து வச்சுட்டு வாஷிங் மிஷின் வந்து வச்சு வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதுங்க அவ்வளோதான். நல்லா வந்து வாஷிங் மிஷின் வந்து ஓடுது. இவ்வளோ நாங்கள் இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டோம். எல்லாத்தையுமே பைப்லாம் திறந்துருக்கு, எல்லாமே க்ளீனாக இருக்குது. அதுக்கப்புறமா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எதுக்கு நான் பார்த்திங்கன்னா நான் வந்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.